ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னையோட வீடியோவில் நான் வந்து உங்ககிட்ட பேச போகிறது ஒரு நல்ல மூவியை பற்றி. நம்மள எத்தனை பேர் வந்து ஒரு நல்ல மூவியை பார்க்கணும் அப்படின்னு நினைப்போம். நான் எப்படின்னா, எனக்கு வந்து மூவி வந்து என் மூடை பொறுத்து இருக்கணும். ஒரு லைட்டான மூடில் இருக்கும்போது எதுவுமே இல்லாமல், இமோஷன்ஸே இல்லாமல் அப்படியே ஃப்ளோ ஆகுற மூவியை பார்க்கணும்னு தோணும். சம்டைம்ஸ் ரொம்ப டவுனாக இருக்கும்போது எதாவது மோட்டிவேஷ்னலாக பார்ப்போம் அப்படின்னு தோணும். அந்த மாதிரி வந்து நம்ம எல்லாரும் கோவிட் டைமில் வீட்டிலேயே அடைஞ்சு கிடக்கும்போது ரிலீஸ் ஆன ஒரு மூவி தான் சுரரை போற்று. இது வந்து சூர்யாவோட மூவி அண்ட் ரொம்ப 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 வந்து ஒரு மோட்டிவேட்டிங்கான மூவி. நான் சொன்ன மாதிரி என்ன வந்து ரொம்ப மோட்டிவேட்டா ஃபீல் பண்ண வச்ச மூவி. எல்லாருமே வந்து இந்த மூவி 2020ல ரிலீஸ் ஆச்சு. தென் எல்லாருமே வந்து ரொம்ப பேனிக்கா இருந்த ஒரு டைம். என்னடா வெளிய போகலாமா? போக்கூடாதா? அப்படின்னு நெனச்சிட்டு இருந்த டைம். பட் திஸ் மூவி வாஸ் ரிலீஸ்ட் ஆன் Amazon Prime அண்ட் இட் வாஸ் வாவ்! சூப்பரா இருந்ததுங்க. ரொம்பனா ரொம்ப வந்து ஒரு குட் ஃபீலரான மூவி. கண்ணு கலங்குச்சு நெறைய இடத்துல. ஸோ அந்த மாதிரியான ஒரு மூவிய பத்தி தான் இன்னியோட வீடியோல நான் பேச போறேன். சிம்பிளா இந்த மூவியோட ஸ்டோரி லைன் சொல்லணும்னா, அ இ சூர்யா நெடுமாறன் வந்து ஒரு ஐஏஎஃப் பைலட். இந்தியன் ஏர் ஃபோர்ஸ்ல பைலட்டா இருக்கிறாரு. அண்ட் அவரோட ட்ரீம் என்னன்னா, எவ்ரிபடி ஷுட் ஃப்ளை. அதாவது எல்லாருமே வந்து ஃப்ளைட்ட அஃபோர்ட் பண்ண முடியணும். அப்படிங்கிறது தான் அவரோட லைஃபோட லட்சியம். ஸோ அதுக்காக அவர் எவ்வளோ எஃபோர்ட்ஸ் பண்றாரு, என்ன மாதிரியான பிளானிங் பண்றாரு, ஸோ தட் சீப்பான ஃப்ளைட்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்றதுக்காக அப்படிங்கிற மாதிரி தான் இந்த மூவி. ஸோ நீங்க வந்து இந்த மூவிய வந்து லைஃப்ல ஏதாச்சும் சாதிக்கணும்னு நினைக்கும்போது, இத பார்க்கும்போது யூ வில் ஃபீல் த எஃபோர்ட்ஸ் தட் ஹி புட்ஸ் அதுக்கு அதுக்கு வந்து அவரு படுற கஷ்டம், அவ்ளோ தோல்வி ஏற்காம திரும்ப திரும்ப பண்றது வந்து ரொம்ப இன்ஸ்பிரேஷனலா இருந்தது இந்த மூவில. இந்த மூவில என்ன பொறுத்தவரைக்கும் 4 மெயின் கேரக்டர்ஸ். ஒண்ணு வந்து சூர்யா, இன்னொன்னு வந்து அபர்ணா, ஊர்வஷி அண்ட் பரேஷ் ராவல். ஊர்வஷி வந்து சூர்யாவோட மம்மி. அவங்க வந்து ஒரு ரிட்டயர்ட் ஸ்கூல் டீச்சர். அண்ட் இந்தியன் ஏர் ஃபோர்ஸ்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிற சூர்யா வந்து ஒரு சிச்சுவேஷன்ல அவங்க அப்பாவோட ஹெல்த் முடியல அப்படின்ட்டு வந்து திரும்ப வருவாரு. அந்த டைம்ல அவரோட ஃப்ளைட் மிஸ் ஆயிரும். அண்ட் அவர் வந்து வேற ஃப்ளைட் டிக்கெட் வாங்குறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுவார். பட் அவர்கிட்ட காசே இருக்காது. ஸோ அந்த ஏர்போர்ட் சீன்ல அவர் லிட்ரலி வந்து எல்லாத்துக்கிட்டயுமே பெக் பண்ணுவாரு. எனக்கு வந்து கொஞ்சம் காசு தந்துருங்க அண்ட் ஐ வில் டெஃபினெட்லி பே யூ பேக் அப்படிங்கிற மாதிரி. பட் எவ்ரிபடி வில் லுக் டவுன் ஆன் ஹிம் அண்ட் யாருமே வந்து அவரை ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அண்ட் அந்த டைம்ல லைக் தட் மூமெண்ட்டை வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனா, ஒரு ஸ்பார்க்கா எடுத்துக்கிட்டு அவர் வந்து நம்மள மாதிரி எத்தனையோ பேர் இருக்காங்க. நம்ம அவங்க எல்லாத்துக்குமே வந்து ஹெல்ப் பண்ணணும். பிகாஸ் ஃப்ளைட் வந்து ரொம்ப வந்து டியூரேஷன் பேஸ் பண்ணது. ரொம்ப கம்மி டைம்ல நீங்க ஃப்ளை பண்ணலாம். ட்ரெயின்ல வந்து 2 டேஸ் ஆகுதுன்னா, ஃப்ளைட்ல வந்து 2 1/2 ஹவர்ஸ்ல ஃப்ளை பண்ணலாம். ஸோ அந்த கோல வச்சு இத ஸ்டார்ட் பண்ணதுதான். லைக் நான் வந்து கண்டிப்பா வந்து ஃப்ளைட் டிக்கெட்ஸ் வந்து ரொம்ப சீப்பான பிரைஸ்ல குடுப்பேன். எல்லாரும் அஃபோர்ட் பண்ற மாதிரி, எல்லாரும் வந்து ஃப்ளைட்ல போற மாதிரி அப்படிங்கிற ஒரு கோலோட ஸ்பார்க் தான் இந்த மூமெண்ட். அத வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா, ரொம்ப எமோஷனலா கேப்சர் பண்ணியிருக்காங்க சுதா. இத தவிர்த்து சூர்யாவோட பார்ட்னர் ரோல் ப்ளே பண்ணியிருக்கிற அபர்ணா பொன்னியும் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா ப்ளே பண்ணியிருக்காங்க. அ நீங்க பார்த்தீங்கன்னா, நெறைய இடத்துல அவங்க வந்து சொசைட்டில ஃபீமேல்ஸ்னா இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற நார்ம்ஸ ரீடிஃபைன் பண்ற மாதிரி தெரியும். அவங்க மீட் பண்ணும்போதே அவங்களுக்கு வந்து ஆசை என்னன்னா, நான் ஒரு என்டர்பிரனரா இருக்கணும். என்டர்பிரனர்னா நான் ஒரு பேக்கரி வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி அவங்க வந்து சூர்யாவோட கோல்ஸ ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு, முடிஞ்ச அளவுக்கு ஃபினான்ஷியலி அவர சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா, இவங்க வந்து அவங்க பிசினஸ்ல சூர்யாக்கு முன்னாடியே வந்து செட் ஆயிருவாங்க. அண்ட் ஷி வில் ஸ்டார்ட் மேக்கிங் மனி ஃபினான்ஷியலி. எனக்கு வந்து அந்த சீன் வெரின் லைக் ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து அபர்ணா வந்து அந்த ஃபீமேல் சொசைட்டல் நார்ம்ஸ ரீடிஃபைன் பண்றாங்க அப்படின்னா, அந்த பிரெக்னன்சி சீன்ல வெரின் ஷி அனவுன்சஸ் டூ மாரா தட் அவங்க வந்து பிரெக்னன்ட்டா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. அந்த இது வந்து ரொம்ப கேஷுவலா, ரொம்ப நார்மலா, ஹாப்பினஸ் இல்லாம, வெட்கம் அந்த மாதிரியான எமோஷன்ஸ் எதுவுமே இல்லாம, ரொம்ப வந்து பிளான்ட்டா, ஸ்ட்ராங்கா, போல்டா எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. ஐ டிட் ஃபால் இன் லவ் வித் ஹர் இன் தட் சீன். கண்டிப்பா வந்து உங்களுக்குமே இந்த மூவில நீங்க பார்த்தீங்கன்னா, நெறைய இடத்துல உங்களால கனெக்ட் பண்ணிக்க முடியும் அந்த கேரக்டரோட. ஃபைனலி ஒன் கேரக்டர் விச் யூ வில் ஹேட் பட் அட்மயர் இஸ் பரேஷ் ராவல். அவரோட பேர் இந்த மூவில பரேஷ் கோஸ்வாமி. அவர் ஆல்ரெடி வந்து ஒரு ஏர்லைனோட ஓனர் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்கு. ஸோ அவர் வந்து சூர்யாவுக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனா இருப்பாரு. ஆனா அவர் வந்து அந்த சூர்யாவ சக்சீட் ஆக விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பண்ற விஷயங்கள்லாம் வந்து கண்டிப்பா உங்க ரத்தத்த கொந்தளிக்க வைக்கும்.
ஆனா யூ வில் லவ் ஹிஸ் ஆக்டிங் அண்ட் தட் இஸ் த ஃபேக்ட். இப்போ சூர்யா மாதிரி ஆட்கள், நெடுமாற மாதிரியான கேரக்டர்ஸ் சீப்பான ஃப்ளைட்ஸ் கொண்டு வந்துட்டாங்கன்னா யார் எக்ஸ்பென்சிவ் டிக்கெட்ஸ் வாங்குவா அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ். அண்ட் ஹீ ஃபீல்ஸ் லைக் ஃப்ளைட்டில் போகிறதே வந்து ஒரு பணக்காரங்க விஷயம். இட் ஷுட் நாட் பி கிவன் டு எவ்ரிபடி. இது வந்து ஒரு ப்ரிவிலேஜ். அந்த ப்ரிவிலேஜை வெறும் ஹை கிளாஸ் பீப்புள் மட்டும்தான் என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிற பரீஷோட இதை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பாடி லாங்குவேஜில் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பாங்க இந்த மூவியில். சுதா கொங்க்ரு இஸ் த டிரெக்டர் ஃபார் திஸ் மூவி அண்ட் ரொம்ப வந்து நல்லா வந்து நிறைய ஆஸ்பெக்ட்ஸை கேப்சர் பண்ணியிருக்காங்க. இந்த மூவி வந்து ஒரு ரியல் லைஃப் இன்ஸ்பிரேஷன் வந்து கேப்டன் கோபிநாத். ஓகே, அவரோட ஃபுல் பேர் வந்து கேப்டன் ஜிஆர் கோபிநாத். ஸோ இவர் வந்து ஏர் டெக்கனோட ஓனர் அண்ட் திஸ் இஸ் ஹிஸ் மூவி. இன்ஃபேக்ட் நெடுமாறன் அப்படிங்கிற பேர் வந்து கலாநிதி மாறன் அந்த பேரை வச்சு இன்ஸ்பயர் ஆகி வச்சது இந்த கேரக்டருக்கு அப்படின்ட்டு. ஏன்னா கலாநிதி மாறன் இஸ் தி ஓனர் ஆஃப் ஸ்பைஸ் ஜெட் அப்படிங்கிற மாதிரி சுதா வந்து ஒரு இன்டர்வியூவில் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஐ ரெட் இட் சம்வேர். ஓகே, இந்த மூவி கண்டிப்பாக வந்து உங்களை லாஸ்ட் மினிட் வரைக்கும் அந்த எட்ஜ் ஆஃப் த சேரில் உட்காந்து பார்க்க வைக்கும். அண்ட் எல்லாருமே வந்து இந்த மூவி வந்து ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி. ஸோ கடைசி சீனில் வந்து எல்லாருமே அந்த ஏர் ஃப்ளைட்டை விட்டு இறங்கும் போது கண்டிப்பாக உங்கள் கண்ணிலையுமே வந்து அந்த இமோஷனல் ஃபீல், கண்ணீர் அப்படியே நிற்கும். அதே மாதிரி மாறன் ஃபெயில் ஆகுற ஒவ்வொரு பிளேஸ்லேயும் உங்களுக்கு இந்த தடவை சக்சீட் ஆயிவாருன்னு நினச்சேனே அப்படிங்கிற ஒரு தாட் கண்டிப்பாக வரும். லைஃப்பில் வந்து ரொம்ப டீமோட்டிவேட்டடாக எதுவுமே இல்லை, சாதிக்க முடியலை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா திஸ் இஸ் ஒன் மூவி. அண்ட் ஆல்சோ ஷோ இட் டு யோர் கிட்ஸ் வென் தே வில் ஃபீல் ஆமாம் எஃபர்ட்ஸ் போட்டால் மட்டும்தான் நம்மளால் சக்சீட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு மூவி. ஸோ டூ வாட்ச் அண்ட் லெட் மீ நோ if your point of view is different. We'll meet you up with the next video. Until then, tata, bye bye.